இந்த வீடியோவில் சென்னை எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு பார்ப்போமா. திஸ் இஸ் கவின், ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஃப்ரம் சென்னை. ஃபாலோ கர்லி மெடிக் ஃபார் மோர் மெடிக்கல் காலேஜ் வ்ளாக்ஸ். எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னா, அப்பா நான் சென்னையில் மட்டும் நான் படித்து சர்வை பண்ணிட்டேன்னா எந்த ஊரில் வேணால் போய் சர்வை பண்ணிடுவேன்ப்பா. நான் தனியாக இவ்வளோ டிராஃபிக்கில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதும் இங்கே தான். என்னால் என்னோடய ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஊரில் போய் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு கற்று தந்தது சென்னை தான். அப்பா அம்மாவோட பேம்பர்டு கிட்டாக இருந்து அவனுக்கு தேவையான விஷயத்த அவனே செஞ்சுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது சென்னை தான். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தது சென்னை தான். இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். இன்னும் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். நான் சரி பண்ணிட்டு வந்த என்னோட கண்ணாடி எடுத்து போட்டுட்டு போஸ்டிங் கிளம்பிட்டேன். கோஷாக்கு மாக்கி கூட வண்டியில் போயிட்டேன். எனக்கு ஏன் ஓஜி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு தெரியுமா? இங்கே தாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறத நான் பார்த்தேன். 2 குழந்தைங்க அப்படியே ஜுஜுன்னு கொஞ்சம் போலவே இருந்துச்சு. நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி எல்எஸ்சிஎஸில் லேபர் வார்டில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகிறத பார்க்குறதுக்கு. அப்போ ஜாவத் ப்ரோ என்கிட்ட, மச்சான் வாடா நம்ம பூக்கி சிம்பிள் காட்டுவோம் அப்படின்னு கேமரா முன்னாடி என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. புத்தர் டீ போகணுன்னு சொன்னால் அவங்க கூடயும் காசு கூடயும் போய் ஒரு சமோசா வளர்த்திட்டு சாப்பிட்டுட்டே எடிட்டிங்க்கு தேவையான கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு மனோஜ் வாடா டீ போடலான்னா திரும்ப அவங்க கூட போய் ஒரு டீயை போட்டு வந்து படிச்சுட்டேன். ஆயுத பூஜா ஹாலிடேஸ்க்கு நான் வீட்டுக்கு போகிறேன். பேக் பண்ணிவிட்டு சென்னையில் ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதாம் பாலை போட்டு இந்த நாளை முடிச்சிட்டேன். டாடா பாய்.